தேர்தலை முன்னிட்டு மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவிக்க உள்ளார். விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் விவரிக்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விழா தொடங்கப்பட்டு விட்டதா? என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? பதிவு செய்யுங்கள். நாளை சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இந்நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை கொண்டாடுகிறார்கள். சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த மகளிர் தின விழாவானது கொண்டாடப்பட்டிருக்கிறது. இதில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்றவிருக்கிறார். இந்த உரையில் முக்கியமான சில அறிவிப்புகளை இன்று வெளியிட இருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குறுதிகள் தொடர்பாக அந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று மகளிருக்கென பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை விஜய் அறிவிக்க இருக்கிறார். ஏற்கனவே காஞ்சிபுரம், அதற்கடுத்து வேலூர், அதே போன்று தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் விஜய் சென்று வெளியிட இருக்கிறார். குறிப்பாக இந்த வாக்குறுதிகளை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் மண்டல வாரியாக சென்று இந்த பல்வேறு தரப்பினரிடமும் அமைப்புகளிடமும் கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் இருக்கக்கூடியவற்றை தான் விஜய் ஒவ்வொன்றாக வெளியிட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த மகளிர் விழாவில் மகளிருக்கென பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை விஜய் இந்த வாக்குறுதிகளை வெளியிட இருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.